கும்மிடிப்பூண்டி பொன்னேரி நிலவரங்களை பார்த்தோம். அடுத்த கட்டமாக ஆவடி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொகுதி, அமைச்சர் நாசரனுடைய ஒரு தொகுதி. அந்த தொகுதியினுடைய கள நிலவரம் எப்படியா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆவடியை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக இந்த தொகுதியினுடைய புவியியல் அமைப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? ஆவடியை பொறுத்த வரைக்கும் ஆவடி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் தொகுதி. அனைத்து மாநகராட்சியாகவும் இருக்குது. ஒரு மாநகராட்சி, 2 நகராட்சி, 3 ஊராட்சிகள். அதாவது ஒரு உள்ளாட்சி அமைப்புகளோட அனைத்து கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதிகம். ஒரு 6 வகையான இராணுவ உற்பத்தி தளவாட நிறுவனங்கள் அங்கே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் புதிதாக குடியேறாங்க. இப்போ சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இப்போ வந்து புதுசாக வீடு வாங்கி இருக்கணுன்றது வெளியிலிருந்து குடியேறினவங்க மிக அதிகம். இதில் திருவேற்காடு பகுதி புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில் இருக்குது. உங்களுக்கு திருமலவாயில் பச்சையம்மன் கோயில் மிக, திருநீன்றவூர்லேயும் அதே மாதிரி தெய்வ திருத்தலங்கள் நிறைய இருக்கிற கோயில். பல சமுதாயங்களோட தாக்கம் இல்லாமல் இது வந்து ஒரு ஒற்றுமையாக மிக ஒரு சுவாரஸ்யமான தொகுதி. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா புதிய தொகுதி. அதாவது 2011 2009 நாடாளுமன்ற மறுசீரமைப்புக்கு அப்புறம் 2011 உருவாக்கப்பட்ட தொகுதி. 2 முறை அதிமுக, 1 முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க. இதில் 3 முறையும் அந்த தொகுதி அமைச்சர்களை பெற்ற தொகுதி. மாஃபா பாண்டியராஜன், அப்துல் ரஹீம், மாஃபா பாண்டியராஜன் அண்ட் திரு நாசர். ஓகே, இனி இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான வாக்காளர் அந்த வகைப்படுத்துதல் நம்ம ஒரு தொகுதியும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முக்கிய வாக்காளர் குழு 41லேருந்து 60 வயதுக்குட்பட்டவரும் 35%, இளைஞர் வாக்குகள் 48, அதாவது 18லேருந்து 40, 48.50%. இது என்ன விதமான இம்பாக்டை ஏற்படுத்தும் ஆவடியில்? இப்போ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான். இப்போ இங்கே 41 to 60 வயசில் இருக்கிறவங்க ஆவரேஜ் ஓட்டர்ஸ் அதிகமான வாக்களிக்கக்கூடியவர்கள் பார்த்தோம்னா 35.8. இந்த 35.8ல் கண்டிப்பான முறையில் 80% பேர் வாக்களிக்கக்கூடியவர்கள், அவங்க வந்து வாக்கு செலுத்தக்கூடியவர்கள். இளைஞர்கள் அகைன் இங்கே ஒரு 18 to 40 வயசில் வச்சு பார்க்கும்போது 48.5 பேர் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண் வாக்காளர்கள், முஸ்லீம் வாக்காளர்கள் பார்த்தோம்னா நியர்லி 9% பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஈவன் கிறிஸ்டின் ஓட்டு பார்த்தீங்கன்னா 12%. ஸோ சிறுபான்மையினர் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து 21% வந்து இங்கே அதிகமாக இருக்கிறது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஒரு 21%ங்கிறது அதிகம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 41 to 60 35.8 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தொகுதியோட இதை உங்களுக்கு நாங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா, அது எண்டில் ரிசல்ட்டில் வரும்போது இதோட இம்பேக்ட் ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வகையில் இந்த 18 to 40 தான் ஒரு வாக்கு சதவீதம் பிரியக்கூடிய ஒரு கிளஸ்டர். அந்த இது வந்து விஜய் நோக்கி இருக்கும், நாம் தமிழரை நோக்கி இருக்கும். அந்த ஒரு இம்பேக்ட் இங்கே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட சிறுபான்மையினரோட வாக்குகள் மிகப்பெரிய வகையில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும், ஏற்படுத்துன்றீங்க. ஓகே, இந்த ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனைகளாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆவடியில் முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குது. எல்லாருமே வந்து காசு கொடுத்து தண்ணி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே போல் ஹவுசிங் போர்டு மாதிரி பகுதியில் வந்து பாதாள சாக்கடை திட்டங்கள், அந்த மழைநீர் வடிகால் இல்லாதது பெரிய பிரச்சனையாக இருக்குது. 15 ஆண்டுகளாக வந்து யூஜிடி முடியாமல் இருக்குது. 2 கட்சிகளும் ஆட்சியில் இருந்த இந்த 15 ஆண்டுகளாக இன்னும் யூஜிடி முடியாமல் இருக்குது. மக்களோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே போல் வந்து இங்கே வந்து நில ஆக்கிரமிப்பும் ரியல் எஸ்டேட் மாஃபியாவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், இங்கே வந்து பட்டா அதாவது கோயில் நிலங்களை, அரசு நிலங்களை, அரசு நீர்வழி புறம்போக்கு நிலங்களை வந்து கைப்பற்றுறது நிறைய இருக்குது. அதே போல் இங்கே ஒரு காலேஜ் இல்லை, இவ்வளோ ஒரு மாநகராட்சி ஆகிடுச்சு, ஒரு 2 நகராட்சி இருக்க பகுதியில் ஒரு காலேஜ் இல்லைன்றது, அரசு கல்லூரி இல்லை அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதுதான் அங்கே இருக்க முக்கியமான பிரச்சனைகள். சரி, அடுத்ததாக 2021 அந்த தேர்தல் முடிவுகளையும் நம்ம பார்த்துடுறோம். எம்எல்ஏ SM நாசர், ஆவடி நாசர் இங்கே அமைச்சராக இருக்கிறாரு. அவர் அங்கு பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்ன, 2021 அவர் எப்படியான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ரிசல்ட்டின் மூலமாக நம்ம என்ன விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம்? 2021 வச்சு பார்க்கும்போது இங்கே அகைன் இப்போ வாக்கு சதவீதம் பார்த்தோம்னா 82 அதெல்லாம் பார்த்தோம் நம்ம பொன்னேரி இதிலெல்லாம். இங்கே அகைன் ஒரு 73.5, அதாவது வாக்கு சதவீதம் இப்போ தான் தமிழ்நாடு ஆவரேஜுக்கு இங்கே வருது. ஸோ இந்த தொகுதியை வச்சு பார்க்கும்போது இதோட வாக்கு வித்தியாசம் பார்த்தோம்னா நாசர் சாருக்கும் இவர் பாண்டியராஜன் சார், இவங்க 2 பேரும் இங்கே வந்து ஒரு கடுமையான போட்டி இருந்தது. ஏன்னா முதல்ல 55,275 வாக்கு வித்தியாசம். ஆமாம், ஏன்னா எக்ஸிஸ்டிங் வந்து பாண்டியராஜன் சார் இருந்தது.
நாசர் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இங்கே இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் மிஸ்டர் நாசர் ஜெயிக்கிறார். அதாவது 55,000 வாக்கு வித்தியாசத்தில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணார். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இப்போ நாம் தமிழர் வந்து 10% எடுத்திருக்காங்க 3வது இடத்துல. நம்ம 3 இடத்துல 30,087. ஆமாம், 10% எடுத்திருக்காங்க. ஆனால் இதுலேருந்து அடுத்த 9% வந்து நாம் எம்என்எம் எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் 9% மக்கள், அவங்களும் ஒரு 27,000 ஓட்டு இங்கே எடுத்திருக்காங்க. மற்ற கும்மிடி பூண்டி பொன்னேரியில் ஏற்படுத்தாத தாக்கம் ஆவடியில் திரு கமல் அவர்களின் இந்த தாக்கம் வந்து நகர்ப்புற தாக்கம் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்த 2021 தேர்தலில் இங்கே ஆரம்பிக்குது. ஓகே, அங்கே 2021 இந்த வாக்குச்சாவடி வாரியான நிலவரங்களையும் நம்ம பார்த்துடலாம். அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ திமுக, அதிமுக, நாதக எங்கே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, எங்கே அவங்களுடைய ஹோல்டை வந்து விட்டு கொடுத்துருக்குறாங்க ஆவடியை பொறுத்த வரைக்கும்? போன முறை வந்து அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதிராவிட மக்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிற பகுதி இது. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதமாறிய கிறிஸ்துவர்கள் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து திரு நாசர் அவரை ஆதரித்தாங்க பிஜேபியோட இம்பேக்ட்னால. அதே போல் வந்து இங்கே இருக்க ஒரு 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் மத்திய அரசாங்கத்தின் இராணுவ தளவாட நிறுவனங்கள் வேலை செய்கிறாங்க. அது எல்லாமே தனியார் மயமாக்க போகிறோன்ற ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்களின் அறிவிப்பு வந்து அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிச்சு. அவங்க யாருமே வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு மாற்று சிந்தனையோடு அவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாமே சேர்ந்து வந்து அந்த டைமில் வாக்களிச்சதுனால இந்த 50,000 வாக்குகள் வித்தியாசம் இருந்தது. இது மிகப்பெரிய தொகுதியும் கூட. அது வந்து ஒரு 10% வாக்குகள் வித்தியாசம் அன்னைக்கு இருந்தது. அது ஓகே. இப்போ 2024 முடிவுகளை வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்? 2024 எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் அதிமுக தனித்தனியாக இருந்தாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட பிஜேபி அதிக வாக்குகள் இந்த தொகுதியில் வாங்கியிருக்கு. இப்போ 2026 இந்த தொகுதி வந்து பிஜேபி வசம் போயிருக்கு. கூட்டணிக்கு பிஜேபிக்கு ஒதுக்கி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ 2026 நம்ம நேரடியாக நகர்ந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2026 தேர்தல் கணிப்புகள் வந்து எந்த நிலையில் இருக்குது, யாருக்கான சாதகம் அதிகமாக இருக்குது ஆவடியை பொறுத்தளவுக்கு? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மார்ச் முதல் வாரத்தில் எடுத்த கருத்து கணிப்பு திமுகவிற்கு அதிக வாக்கு சதவீதம் இங்கே வந்து விழுவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, என்ன 2 அதிமுக வந்து திமுக வந்து இல்லை ஒரே நிகழ்வா அந்த ஒரு எண்ணத்தில் மக்கள் இருக்கிறாங்களா, இல்லை திமுகவின் வெளிப்படுத்தக்கூடிய நம்பிக்கை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அதிமுக நம்பிக்கை தேர்தலை பொறுத்த வரைக்கும்ங்கிற வகையில் நான் அந்த கேள்வியை கேட்டேன். மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்க அவங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, அவங்க வந்து இந்த தலைவர்களை அந்த கட்சிகளை பார்க்கிற விதம், வேட்பாளர்களை பார்க்கிற விதம், இந்த தேர்தல் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்க போது வேட்பாளர்களின் திறன், வேட்பாளர்களின் செல்வாக்கு. ஏன்னா ஒரு இப்போ கட்சிகளின் செல்வாக்கு, கூட்டணி செல்வாக்கு, வாக்குறுதிகளை கடந்து ஒரு தனித்த வேட்பாளருக்கான அந்த செல்வாக்கு, அவர் மீதான நம்பிக்கை பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடியது அவரோட தனிப்பட்ட செல்வாக்கு. ஓகே, அப்படி பார்க்கும்போது ஆவடியில் நாசனுடைய செல்வாக்கு வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க இல்லையா கும்மிடி பூண்டி, அது வந்து ரெண்டு கட்சியிலுமே பிரபலமான தலைவர்கள் இல்லாத இடம். அடுத்து பொன்னேரி பார்க்கும்போது சிறுநயம் பலராமன் 2 முறை வெற்றி பெற்று மாவட்ட செயலாளர் கூட ஒரு வேட்பாளர், எதிர்க்க இருக்க வேட்பாளர் யாருன்னு இது வரைக்கும் தெரியல, காங்கிரஸ் போதும் யாரும் தெரியல. ஸோ அங்கே வந்து அந்த ஒரு லீடர்ஷிப், லோக்கல் லீடர்ஷிப் உருவாயிருக்கு. அவருக்குன்னு ஒரு சொந்த செல்வம் இருக்குது, அவரால் பயனடைந்தவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேரெக்டாக ஆவடிக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா திரு நாசர் அவர்கள் அங்கே ஒரு லெஜெண்டரி லீடராக இருக்கார். லோக்கல் அவருக்கு தெரியாத இடமும் கிடையாது, பகுதியும் கிடையாது. அங்கே இருக்க மக்களை நன்கு அறிந்தவர். நகராட்சியின் சேர்மனாக இருந்திருக்கிறாரு. நீண்ட நல்ல அரசியல் பாரம்பரியமிக்கவர், அமைச்சராக இருந்து செயல்பட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஈக்குவலான ஒரு லீடர் அங்கே வந்து இன்னைக்கு அங்கே உருவாகலை. இப்போ யார் வருவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு தாக்கம் மக்களுக்கு அந்த ஒப்பீடு பார்க்குறாங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. அதாவது திமுகவை தாண்டி நாசருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்காங்க, அங்கே இருக்குது. அது இம்பேக்டை ஏற்படுத்தும். ஸோ பிஜேபிக்கு இப்போ இந்த தொகுதி ஒதுக்கி இருக்கிறதுனால இப்போ உதயசூரியன் வெர்சஸ் தாமரை என்ன நிலைப்பாடு வர வாய்ப்பு இருக்கு? நல்ல வேட்பாளர், உழைக்கக்கூடிய வேட்பாளர். அதே போல் வந்து அதாவது வந்து அங்கே வந்து இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த ரிலீஜனாக ஒரு மத ரீதியான வந்து வாக்கு கன்சல்டேட் ஆகிறது கிடையாது. ஸோ இங்கே அதை நோக்கி போகுமான்ற, ஏன்னா பிஜேபி அதை நோக்கி போகுங்களா, ஏன்னா ஒரு நேரடியாக ஒரு முஸ்லீம் வேட்பாளர், ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய வேட்பாளர், சிறுபான்மை துறை அமைச்சராக இருக்கிற வேட்பாளர், அவருக்கு எதிராக வந்து பிஜேபி களமாடும் போது அவங்க எந்த விதமான ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க, அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கிறத பொறுத்து தான் களம் நிலவரம் மாறும்.
மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ இதில் மற்ற 2 போட்டியாளர்கள் சீமான், விஜய் இருவரும் என்ன தாக்கத்தை கண்டிப்பாக சீமானுக்கு இங்கே ஒரு நல்ல வாக்கு வங்கி இருக்கு. தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கையிலேருந்து எல்லாமே இங்கே நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் வந்து திரு விஜய்க்கும் வந்து பலமான அடித்தளம் இங்கே இருக்குது. அதிமுகவிலிருந்து நிறைய நிர்வாகிகள் இந்த கட்சிக்கு நோக்கி போயிருக்காங்க, தாவேக்கா போயிருக்காங்க. யார் வேட்பாளராக வருவாங்கன்றதை பொறுத்து அவங்க பிரபலமாகிறதுனா கண்டிப்பாக இது வந்து திரு நாசருக்கு சவாலாமை. ஓகே, இப்போ கும்மிடிப்பூண்டி பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இப்போ பெண்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் விஜய் அங்கே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிறாருன்னு, இந்த பகுதியில் அப்படியான இம்பேக்ட்ஸ் என்னவா இருக்குன்னு நாங்கள் இப்போ திரு செந்தில் சொன்ன மாதிரி 21% வந்து பதிவு செய்யப்பட்ட சிறுபான்மையினர் வாக்குகளும் இருக்காங்க இங்கே. அதே போல் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்த வாக்காளர்களாகவே இருக்காங்க. இங்கேயே இப்போ வந்து ஐஏஎஃப்ல ஒர்க் பண்ணி ஸோ அங்கே இருக்கிற ராணுவ தளவாட நிறுவனங்கள் ஒர்க் பண்ணி இங்கே ரிட்டையர்ட் ஆகி இங்கே வீடு வாங்கி செட்டில் ஆனவங்களாம் இங்கே இருக்காங்க. அவங்களும் எப்பவுமே வந்து ஓரளவுக்கு ப்ரோ டிஎம்கேவாக இருந்திருக்காங்க. இல்லை, நீங்கள் பொதுவாக இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வெளி மாநிலத்திலிருந்து வந்து இங்கே வேலை செஞ்சு இங்கே வாக்குரிமை பெற்று இங்கே வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா வடக்கு பகுதியிலேருந்து வரக்கூடியவர்கள்னு. நீங்கள் அப்படியே வேறு மாதிரியான ஒரு நிலவரத்தை சொல்கிறீங்களா? அது எப்படி சாத்தியமாச்சு? அது வந்து இவர்கள் படித்தவர்கள், இங்கே இவங்க எல்லாருமே இராணுவத்தில் வேலை செய்தவர்கள், ரிட்டையர்மெண்ட்னு சொன்னேன். ஸோ இவங்கெல்லாம் காங்கிரஸ் பீரியட் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த குறுகிய காலம் தான் வந்து இவங்களாம் காங்கிரஸ் பீரியட் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கிடைத்த சலுகைகள் மிக அதிகம். இப்போ சலுகைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது, சம்பளங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து இது தனியார் நிறுவனத்துக்கு மாற்றப்படும்ன்றது வந்து அரசாங்கமே சொல்லும்போது அது வந்து அதை பற்றின ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து பாஜகவுக்கு எதிரான மனநிலை அவங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஒரு வலுவான இடத்தை பெறக்கூடிய ஒரு தொகுதியாக ஆவடி தொகுதி இருக்கதா பார்க்குறீங்க? விஜயை பொறுத்து இருக்குது. விஜய்ங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு கண்டிப்பாக. அவர் ஒரு 18% வரைக்கும் இங்கே ஓட்டு வாங்கக்கூடிய இருக்கும்போது அவர் யார் ஸ்பாய்லராக இருக்காருன்னு தானே முக்கியம். அவர் ஜெயிக்கிறது, அதாவது ஜெயிக்கக்கூடிய இடத்துல இல்லை. நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு வேட்பாளரை ஒரு எம்எல்ஏ நிர்ணயிக்கக்கூடியது கட்சியின் பலம், அது சார்ந்திருக்கும் கட்சியின் பலம், கூட்டணிகளின் பலம், அந்த வேட்பாளர்களின் சொந்த செல்வாக்கு, சமுதாய செல்வாக்கு, பணபலம், மக்களின் அணுகும் திறன், இது எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி ஒரு மக்கள் ஓட்டு போடுறாங்க. எடுத்தோன்னே இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க, இல்லாட்டி இந்த கூட்டணியை ஓட்டு போடுறாங்கிறதுலாம் அந்த காலகட்டம் இல்லை. இப்போ அந்த நிலை மாறி இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு சில தொகுதிகளில் வந்து அபீரிதமான பணம் செலவு பண்ணி தோற்றவங்களும் இருக்காங்க, செலவே பண்ணாமல் ஜெயித்தவங்களும் இருக்காங்க. கீழ்வேலூர் மாதிரி இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ₹1 கூட சொந்த காசு செலவு பண்ணாமல் ஜெயித்த மண் இந்த மண். ஸோ இங்கே மக்களுக்கு வந்து ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் இருக்குது. அது 2026 தேர்தலில் இந்தியா முழுவதற்கும் மீண்டும் நிரூபிக்கப்படும்ன்றது எங்களோட கருத்து. சரி, நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்போ கும்மிடிப்பூண்டி பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இம்பேக்டை ஏற்படுத்துவார் இளைஞர்கள், பெண்கள் கிட்ட அப்படின்னு. திமுக அரசனுடைய நலத்திட்டங்கள்லாம் பெண்கள், இளைஞர்களை நோக்கி இருந்தது, அங்கே அவர் சேதாரத்தை ஏற்படுத்துவார்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப அலசி ஆராய்ந்து வேட்பாளனுடைய தகுதி திறன்களை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்கன்னு. ஏன் அப்போ அந்த 2 தொகுதியில் மட்டும் விஜய்க்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது, அவங்க வந்து திமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த தரப்பு வந்து அப்படி யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்களா? எந்த முடிவுக்கு நீங்கள் இந்த தொகுதியிலும் விஜயோட தாக்கம் இருக்குது, இந்த தொகுதியிலும் விஜய் தாக்கம் இருக்குது. ஆனால் திமுகவின் செல்வாக்கு அதிகமாக இருக்குது, எதிர்கட்சியின் செல்வாக்கு குறைவாக இருக்கிறது தான் அதுக்கு காரணம். ஓகே, பார்க்கலாம். சிறுபான்மையினர் நாங்கள் சொன்ன மாதிரி 21% இருக்காங்கங்கிறது அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். மதம் மாறிய சிறுபான்மை சேர்த்திங்கன்னா 30% மேலே வந்துடுவாங்க இந்த இடத்துல. ஓகே.